கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு கிளாஸ் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த கிளாஸில் ஜஸ்ட் வேரியபிள்ஸ் எழுதியிருக்கோம், அப்புறம் பப்ளிக்காக மெத்தட்ஸ் எழுதியிருக்கோம், அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான டேட்டாவெல்லாம் நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எழுதி அந்த ஆர்கியூமெண்ட் மூலியமாக வாங்குவோம் இல்லையா. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆட் மணி அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம் அந்த கிளாஸில். அந்த மெத்தடுக்கு எவ்வளோ மணியை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வேணும் இல்லையா நம்மளுக்கு. அதனால் அதை வந்து நம்ம பெராந்தசிஸில் எழுதியிருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை அந்த ஃபங்க்ஷன் உள்ளார நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு கிளாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ நம்ம இந்த ஷாப் அப்படின்ற கிளாஸை ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு நியூ ஷாப் அப்படின்னு போட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஃபங்க்ஷனில் எப்படி வந்து ஒரு டேட்டா தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரியே இப்போ இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக நம்ம தெரியப்படுத்தலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷாப் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அதுக்கு ப்ரைவேட்டாக மணி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ கஸ்டமர் யாராவது வந்து வாங்கினாங்கன்னா ஆட் மணி அப்படின்னு பண்ணுறோம். அப்புறம் எவ்வளோ மணி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம கெட் மணி அப்படின்னு பண்ணுறோம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஷாப் அப்படின்னு க்ரியேட் பண்ணி மணியை வந்து ஜீரோலேருந்தே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்ம அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே மணி வாங்கி நிறைய நம்ம கேஷ் ரெஜிஸ்டரில் வச்சுருக்கலாம் இல்லையா. நம்ம வந்து எப்போதுமே ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம எவ்வளோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஷாப்பில் அப்படின்னு தெரியறத அதையும் வந்து நம்ம ஒரு டேட்டாவாக வாங்கலாம். அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் அப்படின்ற நீங்கள் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஏற்கனவே எவ்வளோ மணி இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வாங்குகிற மணியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதோட ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிற மாதிரியே எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதை வெளியிலேருந்து யூஸ் பண்ணுவோமா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பப்ளிக் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் டைப்பே இருக்காது. நம்ம யூஸ்வலாக எந்த ஃபங்க்ஷன் எழுதினாலும் அதுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கும் இல்லையா. நம்ம இந்த எக்ஸாம்பிளில் வாய்டுன்னு போட்டிருக்கோம், இதுக்கு இன்ட்டுன்னு போட்டிருக்கோம், அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுனீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் டைப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, நம்ம வந்து நேம் கொடுக்கணும் இல்லையா ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் எழுதும் போது உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் வந்து சேமாகவே இருக்கணும். இப்போ இந்த கிளாஸ் வந்து ஷாப் அப்படின்னு இருக்கனால நம்ம வந்து அதே நேமே வந்து கொடுக்கணும். கேப்ஸாக இருந்துச்சுன்னா கேப்ஸ்லேயே கொடுக்கணும். ஸ்மால் எப்படி நீங்கள் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் டைப் இல்லாமல், அதுதான் வந்து உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு அடுத்து நீங்கள் பெராந்தசிஸ் போட்டு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே எழுதிக்கலாம். இப்போது இந்த பப்ளிக் ஷாப் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து இந்த கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனில் எழுதுகிற மாதிரி அதை இந்த பெராந்தசிஸ்குள்ளார போட்டு நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து கால் ஆகும். இப்போ நம்ம இங்கே ஷாப் அப்படின்னு போட்டு நியூ ஷாப் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி தானே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புன்னு போட்டு பெராந்தசிஸ் போட்டிருக்கோம். அதுதான் வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர். ஷாப்புன்னு போட்டு பெராந்தசிஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர். இது கால் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் இல்லையா. இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷாப் அப்படின்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கும் போது நியூ ஷாப் அப்படின்னு கால் பண்ணுறோம் இல்லையா. இந்த நியூ ஷாப் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, முதல்ல அந்த கன்ஸ்ட்ரக்டரை போய் கால் பண்ணிடும். இப்போ ஷாப் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், அது எங்கே அப்படின்னு பார்க்கும் கம்ப்யூட்டர் வந்து இந்த ஷாப்புன்னு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கனால இதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், ஓகே, அதனால் கால் ஆகுது. போன எக்ஸாம்பிள்லாம் நம்ம இதே ஸ்டேட்மெண்ட் தானே கொடுத்துருந்தோம், நியூ ஷாப் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை எழுதவே இல்லை. அப்போ எப்படி நம்மளுக்கு எரர் இல்லாமல் கரெக்டாக ரன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர் என்ன பண்ணுன்னா, கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து கால் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுவே வந்து ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணிக்கும். எம்டி கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார எதுவுமே இல்லாத மாதிரி, அதாவது ஜஸ்ட் பப்ளிக் ஷாப் அப்படின்னு போட்டு இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா
இதுதான் வந்து ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இல்லையா, ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அதில் எதுவுமே நீங்கள் பண்ண சொல்லலை. அது மாதிரி ஒன்று கம்பைலராக ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கால் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கீங்க, ஓகே இதுதான் என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கனால கம்பைலர் என்ன பண்ணுன்னா அதுவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்காமல் இந்த மெத்தடை வந்து இப்போ கால் பண்ணுது. அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆகி காமிக்குது. சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சோம், ஷாப் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது ஏற்கனவே எவ்வளோ மணி இருந்துச்சு நம்மக்கிட்ட அப்படின்னு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் இல்லையா. அதனால் நம்மளுக்கு என்ன டேட்டா தேவைப்படுது, மணி அப்படின்ற டேட்டா தேவைப்படுது. இப்போ இன்ட் இனிஷியல் மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே எவ்வளோ மணி இருக்குது உங்ககிட்ட அப்படின்றத நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயே வாங்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த மணி வந்து இப்போ 0வாக இருக்குது. நீங்கள் எதுவுமே டேட்டா கொடுக்கலன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். இப்போ இந்த மணியை 0வாக இல்லாமல் ஏற்கனவே எவ்வளோ மணி இருந்துச்சோ அதோட நீங்கள் ஈக்குவல் டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால் இப்போ நான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், மணி ஈக்குவல் டு இனிஷியல் மணி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இனிஷியல் மணி ஸ்பெல்லிங் தப்பாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ மணி ஈக்குவல் டு இனிஷியல் மணி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னாகும், இந்த ஷாப் அப்படின்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு மணின்ற டேட்டாவை நீங்கள் கொடுக்கணும். டேரெக்டாக சும்மா நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த டேட்டாவை கொடுத்தா மட்டும்தான் அந்த கிளாஸே இப்போ வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ மணி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மணின்ற வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்குது. ஏன்னா நம்ம ஷாப் அப்படின்னு க்ரியேட் பண்ணும்போது ஒரு டேட்டா இப்போ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்கே சொல்லியிருக்கோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் சொல்லியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு மணி அப்படின்ற ஒரு இனிஷியல் ஒரு இன்டீஜர் வேரியபிள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் அந்த வேரியபிள் இங்கே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து உங்கள் கிளாஸே க்ரியேட் ஆகும், இல்லைனா எரர் வரும். இப்போ நம்ம ஷாப் அப்படின்னு கொடுத்துட்டு ஏற்கனவே ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எரர்லாம் போயிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த இனிஷியல் மணி அப்படின்ற வேரியபிளுக்கு ஒரு டேட்டாவை நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் ஏற்கனவே இப்போ வந்து 100 ருபீஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோன்னா, போன எக்ஸாம்பிளில் இருக்கிற அதே ஆட் மணி இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அது நம்மளுக்கு ஆட் ஆகி 175 வந்துச்சு. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ ஏற்கனவே 100 ருபீஸ் இருக்கனால நம்ம கெட் மணி பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ 275 அப்படின்னு அவுட்புட் வருது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 100 ருபீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் 10 ரூபா, 15 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா இதெல்லாம் வாங்கினீங்க. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு மொத்தமாக 275 ரூபா இருக்குது உங்களுடைய ஷாப்பில். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டருடைய யூஸ். நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது டேட்டா வேணும்னா நம்ம ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸில் எழுதி அந்த டேட்டாவை வந்து வாங்கலாம். அதே மாதிரியே நீங்கள் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டேட்டா வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை எழுதுவோம். கன்ஸ்ட்ரக்டர் எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் வெளியில் யூஸ் பண்ணணுங்கிறதுனால பப்ளிக் அப்படின்னு போட்டுக்கணும். கன்ஸ்ட்ரக்டரில் வந்து எந்த ரிட்டர்ன் டைப்புமே இருக்காது, அதனால் வாய்டு இன்ட்டு எதுவுமே போடக்கூடாது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டருடைய நேம் பார்த்தீங்கன்னா எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் கிளாஸுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் அப்படியே நீங்கள் கொடுக்கணும். எந்த கேஸில் ஸ்மாலோ கேப்ஸோ எப்படி கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே நீங்கள் கொடுத்தா தான் அது வந்து உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸுக்கு என்னெல்லாம் டேட்டா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனில் எழுதுகிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இனிஷியல் மணின்னு இருக்குது, அடுத்து உங்களுடைய கஸ்டமர் நேமோ இல்லை அட்ரஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். இங்கே அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இந்த ஷாப்புக்கு வெறும் மணி மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த மணியை வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். எவ்வளோ இனிஷியல் மணியை நம்ம பாஸ் பண்ணியிருக்காங்களோ ஷாப்பை க்ரியேட் பண்ணும்போது அந்த மணியை வந்து நம்ம லோக்கலாக இருக்க இந்த ப்ரைவேட் மணின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ப்ரைவேட் வேரியபிள்ஸோடைய யூஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டருடைய யூஸ் நம்ம வந்து ஒரு கிளாஸை யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். மோஸ்ட்லி எல்லா கிளாஸஸ் நீங்கள் எழுதும் போதும் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து எழுதுகிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதனால் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.